வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். நமக்கு என்னங்க, குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. சரிங்களா? ஜூனுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்கள் 12, 2 ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்ப்பார். அப்போனா என்ன, நிறைய காசு வரும், நிறைய நல்ல நியூஸ் வரும். அந்த காசு எடுத்து எடுத்து நல்ல நியூஸுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் தானே. என்னென்னலாம் நல்ல நியூஸ் வரும்? ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியான விஷயம்னா கல்யாணம். கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் லவ். தனுசு ராசி லவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுமாதிரி ரொம்ப ஹானஸ்டான பசங்களாக இருப்பாங்க. இன்கேஸ் லவ் இருந்ததுன்னா அழகாக வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கான நல்ல டைம் இப்போ இருக்குது. மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? இது இன்னொன்று, வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கவோ வெளிநாடு போகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் மெயினாக என்னென்னா நிறைய செலவும் ஆகும். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு கையில் காசும் வரும், அதே சமயம் உங்களுக்கு வந்து செலவும் ஆகிட்டே இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் ஜாஸ்தியாக வரப்போகுது. இது ஒன்று. இன்கேஸ் யாராவது சார் எனக்கு இப்படிலாம் இல்லை சார், எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா, தனுசு ராசிக்கு வந்து ஒரு ஒரு கீ இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு பூஸ்டப் இருக்கணும் கூட. உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும், அங்கே பார், இங்கே பார், இப்படி பண்ண ஒரு பூஸ்டப் இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே இதில் சொல்கிறது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம சொல்லணும், நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு வாயு புத்திரன், நீ வந்து ராம பக்தன்னு சொல்ல சொல்ல தான் அவர் அப்படியே வீறு கொண்டு எழுவார். தனுசு ராசியும் அதே மாதிரி தான். உங்கள் பையனோ பொண்ணோ தனுசு ராசி வந்து பக்கத்தில் மோட்டிவேட் பண்ணி, மோட்டிவேஷன்ற வேர்டு வந்து தனுசு ராசிக்காகவே படைச்சது. அதுவும் முக்கியமாக மூல நட்சத்திரத்துக்காகவே இந்த மோட்டிவேஷனை படைச்சிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் கடகடன்னு வளர்ந்துருவாங்க. அதே மாதிரி இந்த தனுஷ ராசிக்கு நல்ல மோட்டிவேட் பண்ணுற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை செட்டில்டு. சரிங்களா? இதிலெல்லாம் வந்து தாராபலன்லாம் பார்ப்போம் கல்யாணத்தில். இந்த மித்ரா தாரைலாம் ஃப்ரெண்டு தாரை, அதிலெல்லாம் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ மாட்டிடுச்சுன்னா, அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் வெளி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சாதிக்கிறத நிறைய சாதிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க ஹானஸ்டான பர்சன். அப்படியே இவங்களுக்கு 7னா மிதுனமும் ஜாலியான பர்சன். ஹானஸ்டும் ஜாலியாக சேர்ந்தால் வாழ்க்கை வந்து சூப்பராக நடக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து குருமார்கள் உதவி நிறைய கிடைக்குங்க. குருமார்கள் உதவி கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் குருமார்கள் வழிபாடு உங்களை உயர்த்தும். சரிங்களா? முக்கியமாக சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு உயர்த்தும். நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குங்க. நம்ம தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். 100 இல்லை 1000கணக்கில் ஜீவசமாதிகள் இருக்குது, 1000கணக்கில். சரிங்களா? அதனால் உங்கள் பக்கத்தில் எந்த ஜீவசமாதி இருக்குன்றத போய் பார்த்து அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுங்க, வாழ்க்கை முன்னேறும். இல்லை உங்கள் நட்சத்திரத்தில் எந்த சித்தர் பிறந்தார் இல்லை ஜீவசமாதி அடைஞ்சாருன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னா சென்னையில் வந்து இவங்க இருக்காங்க, சாங்கு சித்தர் ஐயா வந்து மூல நட்சத்திரத்தில் தான் ஜீவசமாதி அடைஞ்சார். அவரை போய் வழிபடலாம். ஏன்னா அவர் அந்த நட்சத்திரத்தில்
ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா அதில் ஒரு சூட்சமம் அவருக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போகும்போது அதோட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி தேடி கரெக்டாக போனீங்கன்னா வாழ்க்கையில் சூப்பராக வளரலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த வருஷம் என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சூப்பராக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எதில் ஜாகிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, முயற்சி எடுங்க. ஆனால் பிஸ்னஸில் கவனமாக இருங்க. பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வரும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஆனால் கூட ஸ்ட்ரெஸ் வரும். தேவையில்லாத குழப்பங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரு வீடு. வெளிநாட்டில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி கன்சல்டண்ட்டாக இருந்தால் கூட வெளிநாடோட நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ உலகம் முழுக்க நிறைய இஷ்யூஸ் அங்கங்கங்க சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் பிஸ்னஸை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அந்த காசு வருமா வராதா, இந்த ப்ராஜெக்ட் வருமா வராதா, இந்த குழப்பம்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரும், வருமானம் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் முட்டி மோதி வெளியே வரணும். ஓகேங்களா? என்ன முட்டி மோதி வரணுன்றதான் இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. சனி பகவானுடைய தாக்கம் இறங்கும். கருப்பு உளுந்து கஞ்சி குடிங்க. உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் இறக்கும். ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்களை சாப்பிடுங்க. ஏன்னா மூல நட்சத்திரம் முக்கியமாக தனுஷுக்கு வந்து இந்த ஆசன வாயு சைடு இஷ்யூஸ் வருது, பைல்ஸ் வருது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இவங்களுக்கு இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் வரும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு ஜாதகத்தை பொறுத்து. ஸோ பெட்டர் இந்த ராசிக்காரங்க எல்லாருமே குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணுறது சூப்பர். வழிபாடுனா தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் டிஃபால்ட், தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். வியாழக்கிழமை குரு ஹோரையிட வழிபடுறது நல்லது. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தால் பானகம் கொடுத்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியாக இருந்தால் மூக்கடலை கொடுத்து வழிபட இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அருணாக்கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது. அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது
ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நெறைய படிச்சவங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்திய தாண்டி சயின்டிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது? அத சயின்டிஃபிக்கா எப்படி நான் அப்ரோச் பண்ணி அத சரி பண்ணிக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அத அப்ளை பண்ணி, இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி பிளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி ஏன்னா கடைசியில எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில ஆண்டவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, அவர் இன்னும் நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்ருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர, இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்ளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவ வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.